அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஆரம்பிக்கலாங்களா? அப்ப புரியல. இப்ப புரியுது. ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். நீ யாரையும் நம்ப மாட்டியா? நம்புறேன், எல்லாரையும் நம்புறேன். ஆனா இது கோட்டா இல்ல மென்டல் ஆஸ்பத்திரியானே தெரியலையே, வெறும் லூசுங்களா சுத்துதுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மிருகத்தை மட்டும் நான் நம்ப மாட்டேன். நான் இன்னும் குத்தவே இல்லடி. இன்னைக்கு ஒரு நாள் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்ணு மூடி கண் மேலே முத்தம் கொடுக்கலாம் நீ சொன்னது. நான் ஒரு பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. கையை பிடித்து கொண்டு நடந்து போகலாம் நீ சொன்னது. வேற இந்த கருமத்தை வேற இனக்கணக்கே அனுப்பி வைக்கிறீங்க. இந்த அதுல எவ்வளவு அழிக்கிறது, டிலைட் பண்ண எவ்வளவு பண்றது. 18 வருஷமா இந்த விளையாட்டுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிருக்க நீங்க 90s தானே நீ தெரியுதுடா. பொம்பளை தெரிஞ்சுக்கிருக்க ஒரு அளவுக்கு மேல பண்ண மனதுக்கு வலித்த விலை உணர்வு இன்னும் குறையவில்லை. நாராயணா, இந்த தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாதுடா. இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். டெல்லியில போய் படிச்சிட்டு வருது. ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? அடியே அருந்ததி, ஒரு ரத்தத்தை குடிப்ப குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா. நீ அந்த சமாதியில இருந்து வெளியவே வர முடியாதுடா. வருவேண்டி, முடியாது, வருவேண்டி. விட மாட்டேன். ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. பொண்ணு அழகா இருந்தா காதலிக்கலாம் போல் இருக்கே. சம்பளம் கம்மியா வரும், சின்ன வீடு, சின்ன காரு, ஆனா சந்தோஷம் பெருசா இருக்கும்பா. I will be very happy. Is it? நீ இந்திரனால வந்து இஸ்திரி போட வாயேண்டா. போட வேண்டியதெல்லாம் போட்டுதான் இருந்தேன். ஆனா என் வீட்டுக்காரி எப்படிதான் பிரெக்னன்ட் ஆனானே தெரியலையே. பொண்ணு அங்க இருக்கு, வளர்க்க பொண்ணு இங்க இருக்கு. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. நெல்லு குத்தும் நேரம் எது சொல்லுடைய சித்திரமே. ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா?